லிப்லாக் சீன் இருக்கு. உங்க ஒய்ஃபும் வந்துடுறாங்க, என்ன நடிக்க தானே, எல்லாம் நடிப்பு தானே, நடி. லிப்லாக் சீன் வேற யாராவது தானே நடிச்சிருப்பாங்க, நான் நடிச்சா தானே பிரச்சனை. நான் தான் நடிப்பேன். இல்லையே, அதை பார்த்தா அப்படி தெரியல. ஸ்கிரிப்ட்லயே அவர் ஹோம்லி ஹீரோங்க. அப்படியா? என்ன ஸ்கிரிப்ட்லயே லிப்லாக் இருந்ததுன்னா கட் பண்ணிடுவேன், தூக்கிடுவேன். ஓகே. இது ஆண்பாவம் புல்லாதுல இருந்தது, ஸ்வீட் ஹார்ட்ல இருந்தது, ஜோலியும் இருந்தது. எதனால? எல்லாத்தையும் அந்த பேப்பர் கிழிச்சு போட்டுருவேன். என்ன லிப்லாக்ல இருக்கு போடு. வேற லிப்லாக் வேண்டாம், வேற ஏதோ எதிர்பார்க்கிறோம். படம் எடுத்து நம்ம எல்லாம் குடும்பமா இருக்கலாம்னு பார்த்தா என் குடும்பத்தை பிரிச்சு போட பாக்குறியா நீங்க? அப்படி கிழிச்சு பட் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கு? நான் ஹானஸ்டா ஒண்ணு சொல்லவா, எனக்கு அதெல்லாம் அதுக்கு நான் படம் பண்றேன். படத்துல ஆக்சுவலா அந்த படத்தை எவ்வளவு நல்லா எடுத்து அதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது ஆடியன்ஸ்க்காகவும் உங்களுக்காகவும் பண்றேன். சில விஷயங்கள் வந்து படத்துல என்னால பண்ண முடியாது, பண்ண மாட்டேன்னு சொல்றது காரணம் என்னோட ஃபேமிலி. அதை பண்ணிட்டு என்னால என்னோட ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. அப்ப நான் கரிச்சு எடுத்து கண்ணை தொடச்சிட்டு இருக்கணும், அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றது என்னோட சென்டிமெண்ட் சீனுக்கு தொடக்க தேவையில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் ரொமான்ஸ்கா சொல்றீங்களா இல்ல எப்படி? ஆமா. இப்ப எதிர்பார்க்கலாம் அப்படியே திரும்ப ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களும் ரியோ ராஜ் அவர்களும் அந்த மொட்டை மாடி பாட்டுல நாங்க எதிர்பார்க்கிறோம். தெரியல, பேசிட்டு இருக்கோம். அவனோட படத்துல கொஞ்சம் பிஸியா இருக்கான், இருக்கும். ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், அது என்ன பண்ண போறோம்னு தெரியல. அந்த வாரத்துல ஒண்ணு சரி, எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். இப்ப இவர் சொல்லியிருப்பாரு அந்த ஒரு பீரியட்லாம். நாங்க ரீசெண்டா ஒரு அவார்டுக்காக சித்தனை மீட் பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தாரு, நான் ஒரு கதைலாம் வச்சு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அவ்வளோலாம் சொல்லி அது கேட்கும் போது இப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு நடக்குமான்ற அளவுக்கு எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த ஒரு ஆரம்பத்துல கதை இருக்கும்ல. இப்போ ஒரு டயங்கிராம்னு ஒரு படம் பண்றாங்க, எப்படி ரியோராஜ் அவருடைய வெற்றி உங்களுக்கு இருக்கோ, சித்து அவருடைய வெற்றியும் ஒரு பெரிய சந்தோஷம். எப்படி இருக்கு அந்த ஒரு படம், ஒரு டைரக்டரா மாறி இருக்காங்க உங்க நண்பர்கள்? அவனுக்கு இது எப்பயோ நடந்திருக்க வேண்டியது. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், ஒண்ணு நமக்கு கிடைக்கிறத விட கிடைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அது எப்போன்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாக்குறப்ப ஆத்தி நீங்க லவ்லாம் யோசிச்சு பாருங்க, ஃபெயிலியர் ஆகிறப்ப பயங்கர வலியா இருக்கும். ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு பாக்குறப்ப எல்லா வேலை அந்த பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணல, இந்த மாதிரி நிறைய இருக்கும் நம்ம லைஃப்ல. அப்படிதான் இது நடந்துச்சு சித்துக்கு. ஏன்னா அவன் முதல்ல கமிட் ஆன படம், ஒரு ப்ரொடக்ஷன்ல கமிட் ஆனா, எல்லாம் நடந்துச்சு, போச்சான், ஒர்க்லாம் பண்ண போயிட்டான், லொகேஷன் ரெக்கி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா நடக்கல, அப்படியே இருக்கு. இந்த பக்கம் அதுக்காக வீடியோஸே நிப்பாட்டிட்டான், அந்த பக்கம் எதுவும் நடக்கல. வீடியோஸ்லயும் ஒரு 6 மாசம் அப்பியர் ஆக முடியாத சூழல். அதனால அங்கேயும் அவனுக்கு அந்த கிரேஸ் குறையுதுன்றதை உணர முடியுது. அந்த கேப்ல நிறைய பேர் புதுசா கிரியேட் ஆயிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. 6 மாசம் படமும் நடக்கல, நடக்குமானும் தெரியல, பணம் வருமானும் தெரியல. இந்த சூழல்ல முடிவு எடுத்து தான் திருப்பி சித்து என்ன பண்றதுன்னு யோசிச்சு, அப்போ ஒரு விளாகுக்கு வெளிநாடு போனோம், வந்து அதெல்லாம் நடந்துச்சு. எல்லாம் திருப்பி அவனுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 3-4 மாசம் ஆச்சு. அந்த பிரச்சனையில இருந்து திருப்பி அது பிரேக் ஆனதுல இருந்து வெளில வருது. படமே வேணாண்டா எனக்குன்ற முடிவுக்கு வந்துட்டான், ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள். அதுக்கப்புறம் அவன் திருப்பி படமே வேணான்னு மறுபடியும் நெட்டுக்குள்ள வந்ததுனாலதான் அவனுக்கு விஜய் சித்து விளாக்ஸ்னு ஒன்று பண்ணணுன்ற இது வந்துச்சு. அப்படி வந்ததுனாலதான் விஜய் சித்து விளாக்ஸ் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு 10 மடங்கு வீரியத்தோட பெருசாகி நிற்கிறான். இன்னைக்கு ஒரு படம் அவனுக்கு வர்றப்ப, படம் வந்தோடனே அது ஹிட்டுன்ற மனநிலையை நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருச்சு. கண்டிப்பா அந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு, அந்த படத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு, எல்லாமே ஏற்கனவே செட்டப். இதுக்கு முன்னாடி சித்து பண்ணியிருந்தா கூட இது இப்படி இருந்திருக்காரு.